Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 61 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. உங்கள் வார்த்தைகள் அத்தகைய வல்லமையுள்ளது. இன்றைய தியானத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவன் உங்களுக்கு நீதியையும் துதியையும் தரப்போகிறார். ஆம், உங்கள் வாழ்க்கை நீதியினால் நிறைந்திருக்கும். உங்கள் நாவு துதியினால் நிறைந்து பேசும். நீங்கள் நீதியினால் நிறைந்திருக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கும். உங்கள் வாயில் எப்போதும் தேவனை துதிக்கும் துதி இருக்கும். தேவ கிருபையும் ஜனங்களின் புகழ்ச்சியும் உங்கள் மீது இருக்கும். ஏசாயா 61:11 இதை வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆம், உண்மையில் வேதாகமம் ரோமர் 14:17 கூறுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இப்போது தேவனுக்கு நாம் செலுத்தும் துதி என்ன? யோசபாத் ராஜா தனது எதிரிகளை அழிக்க முன்னேறும் போது கர்த்தருக்கு முன்பாக பாடியது போல நாமும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிப்போம். ஆம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எபிரேயர் 13:15-16 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இந்த பலிகளில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். உங்கள் உதடுகள் எப்போதும் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது என்று கூற வேண்டும். அது பகைவரின் கிரியைகளை அழிக்கும். யோசபாத் அரசனும் அவனுடைய படையும் கர்த்தர் நல்லவர் என்று பாடியதால் எதிரிகள் தங்களுக்குள் சண்டையிட்டு தங்களை தாங்களே அழித்து கொண்டனர். யோசபாத் ஒருவருடனும் சண்டையிடவில்லை. எதிரிகளிடம் இருந்ததை மட்டும் சென்று கொள்ளையடித்தான். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் ஒரே இரவில் பெரும் பணக்காரர்களாக மாறினார்கள். ஆகவே கர்த்தரை துதியுங்கள், ஏனென்றால் கர்த்தர் தங்களுக்கும் நல்லவர் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறியாத ஜனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயேசுவின் நாமத்தை நீங்கள் அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். பின்னர் அவர்களும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். தேவன் உங்கள் மேல் விசேஷித்த விதமாக கரிசனை கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிக்க நினைவா இருக்கிறார்.
அவர் உங்கள் நீதியும் நியாயமும் துதியும் தளிர்க்கும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையை பொறுத்தமட்டில் ஆண்டவர் தோட்டக்காரரை போல இருக்கிறார். ஒரு தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டத்தை பண்படுத்துவது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அவர் தம் வார்த்தையாகிய விதைகளை உங்கள் இருதயத்தில் விதைக்கிறார். அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியினால் இருதயத்தை நிரப்புகிறார். தம் வார்த்தைகள் தளிர்த்து வளர்ந்து மலரும்படி செய்கிறார். கர்த்தர் மகா வறட்சியான இடங்களிலும் உங்களை வழிநடத்தி உங்கள் வாஞ்சைகளை அருளுவார் என்றும் உங்கள் எலும்புகளை பலப்படுத்துவார் என்றும் வேதம் கூறுகிறது. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். ஆண்டவர் எவ்வளவாய் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் மேல் அக்கறையாயிருக்கிறார் பாருங்கள். தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் நினைவாய் இருக்கிறார். உங்கள் நீதி, நியாயம், துதி ஆகியவை தளிர்க்கும்படி அவர் செய்வார். ஒரு பெண் வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இவர்கள் அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக பொய்யாய் குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்தார். இந்த இக்கட்டுகளின் மத்தியில் அவர்களுடைய சபைக்கு சென்று ஆறுதல் தேடி வந்தார்கள். அங்கு அவர்கள் ஜெபித்த போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனம் அன்றைய பிரசங்கத்தில் கூறப்பட்டது. அந்த வசனம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அன்றைய தேவ செய்தியை கேட்டுவிட்டு மிகுந்த சமாதானத்தோடு அவர்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள். அவர்கள் விசுவாசித்தபடியே ஆண்டவர் அற்புத விதமாக இடைப்பட்டு விசாரணை இல்லாமலே அவர்கள் சட்ட பிரச்சனைகள் தீரும்படி செய்தார். பக்கத்து வீட்டுக்காரர் அவர்களை கட்டடம் கட்ட அனுமதித்ததுடன் சுற்றுச்சுவரும் எழுப்பினார். ஆண்டவர் எவ்வித பிரச்சனையும் தடையும் இல்லாமல் அழகிய வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்தார். நமக்கென்று எல்லாவற்றையும் செய்ய மனமுள்ளவராய் நம் தேவன் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நம்முடைய நீதியும் நியாயமும் துதியும் தளிர்க்கும்படி செய்வார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வாழ்வில் எல்லாவற்றையும் செய்வதாக வாக்கு பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் நீதியின் தேவன். என்னுடைய நீதியும் நியாயமும் துதியும் தளிர்க்கும்படி செய்வதாக வாக்கு பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் நல்லவர் என்றும் உமது கிருபை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் என்னை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு காண்பிக்க எனக்கு உதவும். என் மூலம் இயேசுவை அறியாத ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளட்டும். தோட்டக்காரர் தோட்டத்தை பண்படுத்துவது போல நீர் என் வாழ்க்கையை பண்படுத்துகிறீர். உம் வார்த்தைகள் என் இருதயத்தில் விதைத்து அவற்றுக்கு நீர் பாய்ச்சி என் இருதயத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புவதற்காகவும் உம் வார்த்தை என் இருதயத்தில் தளிர்த்து வளர்ந்து மலரச் செய்வதற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனையும் தடையும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் மறைந்து போகட்டும். நீர் அருளும் ஜெயத்தை நான் அனுபவிக்கட்டும். உம்முடைய சமாதானம் என் வாழ்க்கையில் நதியைப் போல பாய்ந்து வரட்டும். என்னை உம்முடைய மகிமைக்கென்று நீர் பாய்ச்சலாகவும் கனி கொடுக்கிறவளாகவும் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.